Guys, welcome back to our channel. நான் உங்கள் எபிட் அபிஷேக். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படின்னா நம்ம சரமாரியாக ஆடலான்ட்டு ஒரு ஆட்டத்தை போடலான்ட்டு வந்தோம். ஆன்லைனில் வந்தாலே எனிமியெல்லாம் பத இப்படி ஓடிடுவானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாடு மாதிரி எப்படின்னா டெஸ்டிங்கில் வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஒரு வெண்டாக போட்டுடலான்ட்டு போடலான்னு நினச்ச முடியல. சரி வாங்க போகலான்ட்டு அப்படியே போனேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு தோணுச்சின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மில்லில் இறங்கியிருந்த மக்களே. மில்லில் இறங்கி பார்த்திங்கன்னா ஒருத்தன் எனிமி நம்ம கூட இறங்கியிருப்பான். இதுலாம் ஒரு எனிமியை வச்சுருந்தாலும் ஒரு எனிமி அடிக்கலாம். நானும் பெரிய பிளேயரே இல்லை. பெரிய இறங்கி பொறுக்கியிருப்பேன், கண்ணெலாம் பொறுக்கியிருப்பேன். பார்த்திங்கன்னா ஃபுட்பால் இருந்துச்சு. போய் ஃபுட்பாலை போட்டு இப்படி நவரலான்னு பார்க்கல தான் பார்த்தேன். அங்கே ஒருத்தன் இறங்கியிருந்தான். இறங்கலாம் கன்று இல்லாமல் தானே இறங்கியிருப்பான். போடுறதுலாம் இருந்துட்டா 2 எனிமி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்க. என்ன ஒரு எனிமிக்கு அடி கொடுத்தானே ஓடும். என்ன பாருங்களேன் என்ன நேரத்தில் ஓடுறாங்கன்னு. இது அம்மாடியோ அப்படின்னு அங்கே ஒரு எனிமி இருந்திருப்பான். அவனுக்கும் ஒரு அடியை போட்டு குளோவில் போட்டு பின்னாடி உட்பேரில் வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. அங்கே இருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பாட்டுக்குட்டி தானே பார்த்துக்கலான்ட்டு இன்னும் அந்த சைடு ஓரமாக ஓடுனுச்சு. பிடிச்சி அடிச்சா அவன்றான்ட்டு அப்படியே மகாவும் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உப்பைகளை வச்சு மரண மாதம் அடிச்சுட்டு இருந்தோம்பா. என்கிட்ட வேறு ஹெச்பிஏல 36 ஹெச்பி தான் இருந்துச்சு. வச்சாங்கன்னா சேர்க்குவோம். நாங்கள் பாருங்க நான் என்னெல்லாம் அடிக்குதுன்னு நினச்சேன். அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தவங்களை அடிச்சுட்டு அங்கே ஒருத்தன் லூட்டு போடுறதுனால அவனை முதல்ல ஸ்கோப் போட்டு முடிச்சு விடலான்ட்டு ஸ்கோப் போட்டு அடிப்பேன். எத்தனை பேர் வருவாங்க அப்பாடியோ மில்லுலேயே 8 கில்லு பக்கமாக அடிச்சிருப்பேன். அது பாருங்க 7 கில்லு. ஏன்னா ஒருத்தன் கார்ட்லேருந்து பின்னாடி அடிப்பான். நம்ம பார்க்கவே மாட்டேன். பாருங்களேன் அப்போ கார்டை வச்சு அடிப்பான். எம்மாடியோ ஹெச்பி குறையுதுன்ட்டு ஓரின்னு போட்டால் கேமரா இது போகுது. அப்படியே கீழே இறங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவன் படுத்து எழுந்திரிச்சிட்டு இருந்தான். அப்படின்னா அழுத்தி பிடிப்பேன் அப்படின்னா திரும்பியும் வருவான் அழுத்தி பிடிப்பேன். திரும்பியும் வருவான். அந்த சைடு ஓரத்தில் ஓடிடுவான். சரி நம்ம மெடிக்கிட்டு போட்டு அவனை அடிச்சிக்கலான்ட்டு நான் ஓரத்தில் போய் மெடிக்கிட்டு போடலான்ட்டு ஒரு நல்ல இடத்த தொலைவிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே உட்பேக்கரை கிடத்துருக்கோம். உட்பேக்கரை எடுத்துகிட்டு மெடிக்கிட்டலாம் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா போவேன். ஒரு எனிமி நம்மளை அடிக்க குலாவால் போட அதே எனிமி தான். ஏன்னா 2 அடி தான் முடிச்சு விட்டு அப்புறம் அப்படியே வேறு எங்கேயாச்சும் போகலான்ட்டு போயிருப்பேன். யாருமே இல்லை தான் போகலான்ட்டு போயிருப்பேன். அங்கே ஒரு எனிமி இருந்திருப்பான் பார்க்கலையே. அவனுக்கு ஒரு ஸ்கோப் போட்டு ஒரு அடியை போட்டு அப்படின்னு இந்த மேட்சை ஏன் 9 கிலோ அடிச்சிருப்பேன். இப்படின்னா இந்த மேட்ச்சில் மொத்தமாலாம் இல்லை பொறுமையாக அடிச்சிருப்பேன். பொறுமையாக மேலே ஏறி வேறு ஏதாச்சும் என்ன மேய்கிறாங்களாம் பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம தான் என்னைக்குமே நம்ம தான் என்ன அப்படியே போவோம் வாங்க பார்த்துக்கலாம். எங்கே அப்படின்னா அங்கே ஒருத்தன் எனிமி இருந்திருப்பான். அப்படின்ட்டு பீக்கை நோக்கி வரக்குள்ள அவனுக்கு ஒரு அட்டியை போட்டுருப்போம். அப்படின்னா அவன் பிளேயர் ஆட்டம் இது பார்த்தீங்கன்னா டோக்கன் எடுத்துகிட்டு வரான். எனக்கு ஹெச்பி குறையுது. அப்புறம் நான் குளாவாலு போடுறேன். அவனும் குளாவாலு போடுறான். எனக்கு ஹெச்பி குறைச்சோடனே நான் குளோவல் போடும் அவனும் குளோவல் போடும். அப்படியே மண்டையிலேயே ஒரு அடி போட்டு அப்படின்னு சொல்லிட மாட்டேன். அழுத்திப்பிடி தான் நான் முக்கால்வாசி இல்லை அழுத்திப்பிடியில் தான் எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்திருப்பான். போய் அவனை அடிக்க பார்த்திங்கன்னா செம்மையாக அடிச்சிருப்பேன். ஹெச்பி குறைச்சிருவான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு 2 அடியில் முடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருப்போம். பார்த்திங்கன்னா அங்கே போய் அவன் லூட்டையாச்சும் பொறுக்கலான்ட்டு போயிட்டு என்ன காரில் ஏறி போகலான்ட்டு ஜீப்பில் ஏறி போகலான்ட்டு போவேன். பின்னாடிந்து ஏக்லேயே ஒரு அக்கா அடிச்சிருக்கோம். ஏகில் அடித்தவங்கள விடுவோண்ணா ஒரு அடியை போட நான் அந்த ஏகை எடுத்து திரும்பி அடிக்க வச்சிங்கன்னா பக்கத்தில் MP40 நல்லா ஒரு அடியை வாங்கிட்டேன். பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி திரும்பி பார்த்தீங்கன்னா சோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கி இப்போ பொறுக்க வேண்டி என் லூட்டெல்லாம் போய் தொலைவிட்டு இருந்தேன். எங்கே எவுத்தில் கிடக்குதுன்னு நான் அந்த மூலையில் தான் அடித்தேன். அந்த மூலையில் இருக்குன்ட்டு அந்த மூலையில் போய் தொலைவை அப்படின்னா நல்ல கண்ணாக கிடைக்கும். பார்த்துக்கலாம் வாங்க. நான் அதுவும் அந்த மூலையில் தான் சத்தேன். அப்படியே போய் மேலே அப்புறம் பொறுக்கிட்டு இப்படி கிளம்பிடலான்ட்டுதோ. அங்கே ஒருத்தன் பாவம் பார்க்கணும். மேக்கிலே வச்சு அழுத்தலாம் வாங்க மக்களே. அப்படியே மேக் வச்சு அழுத்துறோம். அப்படின்னா எத்தனை கில்லு பார்த்தீங்கன்னா 12 கில்லு அடிச்சுக்கிறேன். இன்னும் 8 தான் அலைவு. வாங்க மக்களே போவோம். அப்படியே மெடிக்கிட்லாம் சுற்றிட்டு காரில் மெடிக்கிட்டு சுற்றிட்டு போவேன். அங்கே ஒரு அக்கா இருக்கும். எங்கே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உட்பேக்கரை தானே வச்சுருந்தோம். பார்த்துக்கலாம் வாங்க. உட்பேக்கரை வச்சு அடித்து காலி பண்ணிடலான்ட்டு ஒரு அடி தான் போடுவேன். பாருங்கள் ஒரே அடி தான் எடுத்துருப்போம். கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா அப்புறம் பட்டுன்னு இறங்கி போய் பார்த்தீங்கன்னா 2 அலைவு நான் 1 வருஷம் சொன்னான்.
இன்னும் அப்படியே பொறுமையாக பங்க் அடித்து நின்றுட்டுருப்பேன். பாருங்களேன் மக்களே, அப்படின்னா அந்த சைடு போய் நின்றுருப்பேன். அந்த சைடு நான் எனிமி வந்ததே பார்த்துருக்க மாட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா M4A1 அடிக்க நான் குளோவால் போட்டு நிற்க திரும்பி நான் ஆண்டி வாங்கி சாக. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் வச்சுனா ஃபாலோ பண்ணிட்டு போங்க.